ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. நாளைக்கு திருப்பியும் மார்க்கெட் கேப் டவுன் தான் ஆக போகுது. இது என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் 19 அப்படின்றத வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷனில் இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 21 வரைக்கும் போயிட்டு அகெயின் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். பட் வந்து இந்த சினரியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக இந்த வல்டாலிட்டி வந்து அந்த பேனிக் சிச்சுவேஷன் வந்து இன்னுமே ரீட்டைன் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த வார் அப்படின்ற ஒரு விஷயம், க்ரூட் ஆயில் ஒரு சைடு வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இதனால் வந்து எக்கனாமிக்கலாக வந்து பெரிய லெவலில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுன்ற ஒரு பேனிக்காக கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் வார் மாதிரி தான். சரி, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டு ஃப்ரைடே வீடியோவிலே சொல்லியிருப்பேன் மார்க்கெட் செல்லிங் சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு. குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. பட் யூஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ரிக்கவரி ஆகிருக்கு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டி நாட் ஈவன் சிங்கிள் ரிக்கவரி, ஸ்டில் அந்த செல்லிங் ஃபேஸில் தான் முடிச்சிருக்காங்க. அது என்னன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3 கமெண்ட் வந்திருக்கு, அதை படிச்சுட்டு அப்புறம் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த வார் சிச்சுவேஷன்லாம் இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது ரேண்டமாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் லெவல்ஸ்குள்ளே போவோம். சரவணா அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஹாய் ப்ரோ, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் கேஷ் வி ஷுட் மெயின்டைன் out of trading account because before our stock provide positive return, we are getting opportunity for other stock with low price. We could not buy good stocks that time. Please share your experience. எப்பவுமே வந்து ஒரு 1/4 ஆஃப் த ஃபண்ட் வந்து லிக்விட் கேஷாக நீங்கள் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு சொல்கிறேன். முடிஞ்சால் 1/3 கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். எல்லாத்தையுமே தூக்கி ஒரு அக்கௌண்ட் எப்பவுமே வந்து ட்ரேடிங்கில் ஆவரேஜ் பண்ணவே கூடாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு, ட்ரேடிங்கில் ஆவரேஜ் பண்ணி அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஸோ அது வெயிட் வச்சுக்கிங்க, ஃபண்டை வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ஒரு கரெக்டான சிச்சுவேஷனில் ஒரு நல்ல எப்போ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னே சொல்ல முடியாது. அந்த டைம் டக்குன்னு அமௌண்ட் இறக்கி வந்து ஏதாவது வாங்கினா தான் அந்த உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸை கிராப் பண்ண முடியும். 1/3 இல்லை 1/4 நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலான்றது என்னோடய அட்வைஸ். ஓகே, அடுத்து வந்து கோவிந்தராஜ் அப்படின்றது, சார் நிஃப்டி 2025 ஆகஸ்ட் செப்டம்பர் லோ டச் பட் பேங்க் நிஃப்டி இஸ் நாட் டச். திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் இன் பேங்க் நிஃப்டி. ப்ளீஸ் அனலைஸ் யுவர் ரிசர்ச் ரிப்போர்ட் ஆன் யுவர் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன். கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியை பற்றி சொல்கிறேன். நான் இது நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகலை. இருப்பினும் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ செல்லிங்க்கு திரும்புறதுக்கான ஒரு இக்கட்டான சப்போர்ட்டில் வந்து இப்போ இருக்குது. பேங்க் நிஃப்டியும் உடச்சிருச்சுன்னு வச்சிக்கிங்களேன், நிஃப்டி வந்து ஃப்ரீ ஃபால் ஆகும். அதுதான் வந்து பேசிகிட்ருக்கோம். ஷேக் அப்படின்றவர் எங்கே ப்ராஃபிட்டில் இருக்குது, ஆவரேஜ் பண்ணி கேஷே இல்லை அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மார்க்கெட் எவ்வளோ வார்லாம் பார்த்துருக்கு, எவ்வளோ கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கு. கோவிட் கிராஷு, ரஷ்யா உக்ரைன் வார் டென்ஷன், இஸ்ரேல் ஹமாஸ் வார் டென்ஷன், ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இம்பேக்ட், இதுக்கு முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி நியூஸு, நிறைய நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷன், இந்த 2024-25 ஏகப்பட்ட வார். ஸோ இந்த வார் டென்ஷன் மார்க்கெட் வந்து இதெல்லாம் மீண்டு வரும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் 1 இயராகவே பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அதனால் வந்து ஒரு இந்த வாரோட அந்த சிச்சுவேஷன் வந்து செட்டில் ஆனாலே நிஃப்டி மேலே போக ஆரம்பிக்கும்ன்றதான் என்னோடய வியூ. ஸோ அது வந்து கூடிய வரையில் நடக்கும், பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். சுந்தர், 24,000 கீழே போகாத வரை பேனிக் வராது. உண்மைதான், ஏப்ரல் ஏற ஆரம்பிச்சிடும் என்று நம்புகிறேன், பார்ப்போம். ஃபேஷன்ஸ் 23,850 தொடுவதை பார்க்க காத்திருக்கிறேன். அதை உடைக்காமல் நிலைத்து விட்டால் தொடர் ஏற்றம்தான், உடைத்து விட்டால் தொடர் இறக்கம்தான். ஸோ மார்க்கெட் இப்போ குளோபல் இண்டிசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 274 பாயிண்ட் கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து நாளைக்கு கேப் டவுன் தான். ஆனால் அந்த கேப் டவுன் வந்து இது வரைக்கும் நடந்த கேப் டவுன் வந்து வேறு கதை. இப்போ நடக்க போகிற கேப் டவுன் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டில் இருக்குது. அவங்க கமெண்டில் நிறைய பேர் வந்து நல்லாவே ஃபாலோ பண்ணுறீங்க. அந்த செப்டம்பர் மந்த் நான் எப்படிலாம் அந்த சின்ன சின்ன இன்புட்ஸ்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் மானிட்டர் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் வெரி குட் திங். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஒரு நாலேஜபுளாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறார், செப்டம்பர் இந்த லாஸ்ட் ஒரு இந்த 1 இயரோட லோ வந்து இதுதான் நிஃப்டி. இதை தான் இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கு. இதை உடைச்சதுன்னா அடுத்தது வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 23,800 தான். இப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே இந்த இடத்த கிராஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 23,800. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தள்ளி இருக்குது சப்போர்ட்டு. 23,400 300 கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 500 பாயிண்ட் தள்ளி தான் சப்போர்ட். அதை உடைச்சதுன்னா
அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட் தள்ளி தான் சப்போர்ட் இருக்குது. அதான் பேனிக் செல்லிங். ஸோ மார்க்கெட் வந்து 23,800 கிராஸ் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு விழும். ஸோ அது நடக்காதுன்னு நம்புகிறேன், பார்ப்போம். அதுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ரிக்கவரி ஆக ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகும். சப்போர்ட் வந்து நாளைக்கு மேட்ச் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறது 23,800 தான் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வில் சி. நிஃப்டி பேங்க் வந்து நிஃப்டி அளவுக்கு விழலை, இருப்பினும் பேங்க் நிஃப்டி ப்ராஃபிட் புக்கிங் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்சர்வ் பண்ணும்போது நல்லா அப் ட்ரெண்டு. ஸோ நிஃப்டிலாம் ஆல்ரெடி நல்லா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இவன் வந்து ரொம்ப நாள் ஹோல்ட் ஆகிட்டே இருந்தான். தெரிஞ்சால் பாருங்கள், அந்த சப்போர்ட்டை உடைக்க போகுது 57,600. நாளைக்கு உடைச்சிரும் நம்புகிறேன். உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ப்ராஃபிட் புக்கிங்க்கு திரும்பும். அடுத்த சப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக 56,000 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பேங்க் நிஃப்டி இருக்குது. இதை நாளைக்கு உடச்சேன்னா நிஃப்டி வந்து 23,800 ரொம்ப ஈஸியாக போயிடும். இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் ஃபால் ஆகாமே நிஃப்டி இவ்வளோ தூரம் விழுந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் ஐடி செக்டரோட செல்லிங், மற்ற ஓவரால் செக்டர் இம்பேக்ட்லாம். பட் பேங்க் நிஃப்டி விட ஆரம்பிச்சுன்னா டெட்லி பிஹேவியராக இருக்கும் நிஃப்டியில். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, ஃபார் பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸ் பி கேர்ஃபுல். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்வு. சரி, இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பற்றி சொல்கிறேன். பிடிஎல் கொஞ்சம் ரிவர்சல் ஆக ஆரம்பிக்குது, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெர்டட் அண்ட் சொல்கிற பிரேக் அவுட். அப்புறம் வந்து பிஇஎம்எல், பாராஸ் டிஃபென்ஸ். பிஎம்எல் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இல்லை. பாரத் ஃபோர்ஜ் நல்லா இருக்குது. பாராஸ் டிஃபென்ஸ் வந்து அதுவும் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணுது. நேற்றே சொல்லியிருப்பேன், 779 கிராஸ் ஆச்சுன்னா இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்டாக்கும் நல்லாயிருக்கும். 1923 கிராஸ். இது ஆல்ரெடி வந்து ஆல் டைம் ஹையை போன மாதம் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ லுக்கிங் குட். பாரத் ஃபோர்ஜ் வெரி குட் ஸ்டாக். ஸோ நல்லாயிருக்கும். டெக்னிக்கல் இப்போ தான் பிரேக் ஆகிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில், ட்ரேடிங் பர்பஸில் தாராளமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். எம்டார் டெக்னாலஜியும் நல்லாயிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிடுச்சு போன மாதமே. ஸோ டே க்ளோசிங் நல்லா வச்சுருக்காங்க. கான்சன்ட்ரேட். ஸோ ஒரு ஃப்ளாக் பிரேக் அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஸ்விங்குக்கு நல்லா அருமையாக இருக்கும். மசகான் டக்கு இதெல்லாம் வந்து டிப்பில் இருக்குது. அதுவும் பிரேக் அவுட் சொல்லியிருப்பேன் அதை பற்றி. கொச்சின் ஷிப்பரும் டிப்பில் தான் இருக்குது. பிடியா இந்த சாட்டைக்கும் டிப்பு தான் இருக்குது. இதில் வந்து நல்ல ஹையில் இருக்க ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா 2-3 தான் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அந்த டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த வார் ஆகும்போது ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயுத உதவி சப்ளை பண்ணுறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி. அப்போ இவங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து சப்போஸ் டிமாண்ட் க்ரியேட் ஆச்சுன்னா அதிகமாகும். ஸோ அதனால் கூட இந்த செக்டார்ஸ்லாம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கான்சன்ட்ரேட். இந்த வார் டென்ஷன் முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல கலர் தான் டிஃபென்ஸு, ஹெல்த்து கேர், இது 2 தான் நல்லாயிருக்கு. மற்ற எந்த செக்டாரும் பெருசாக ஏறலை. ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ நான் சொல்கிற அந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்கள். வெல் சி. நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதோட ஒரு பெரிய இறக்கம் இருக்குது. நாளைக்கு பேசுகிறோம் அதை பற்றி. இன்னொரு விஷயம், அடுத்த வாரத்துலேருந்து மார்ச் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் குயிக்காக ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே டெக்னிக்கல் பேஸ் பண்ணி தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், எந்த ஸ்டாக் எடுக்கணும், எப்போ ஆவரேஜ் பண்ணணும், ஸோ எப்போ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இதெல்லாமே பேஸ்ட் ஆன் த டெக்னிக்கல் தான். அதை நீங்கள் முறையாக கற்றுக்கணுன்னா வாங்க. ஸோ நம்ம மோர் தென் 6 இயர்ஸ்க்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அகாடமி ரன் பண்ணிட்டு வரோம். ஸோ மோர் தென் 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படிச்சிருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.